பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசாரியனாகிய யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கவனிங்க, பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கெல்லாம் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, வேதத்தை வாசிக்கிறோமோ, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறான், இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பாட்டு செவியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.